வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார்த்திகை பொரி பிரசாத ரெசிபி. நம்ம உருண்டைகளாக பிடிப்போம், பொரி உருண்டைகளாக பிடிப்போம். இப்படி நம்ம செஞ்சு சுவாமிக்கு நிவேதனமாக வைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பிரசாத ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் அளவுகள் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இந்த கப்பில் தான் நான் எடுத்த அளவு. 4 கப் அளவு பொரி எடுத்துக்கோங்க. கார்த்திகை பொரி 4 கப்புக்கு 1 கப் வெல்லம், 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சா போதும். பாகுப்பதம் எதுவுமே தேவை கிடையாது. ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 கப் அளவு பொடி பொடியாக நறுக்கின தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலர் மாறி வரணும். நல்லா படப்படன்னு பொரிஞ்சு நல்லா அந்த நெய்யிலையும் நல்லா வெந்து கொடுக்கணும். அப்போ தான் கார்த்திகை பொரி நல்லா நமத்து போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் கடிப்படும் பொழுதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கலர் மாதிரி செவந்து வந்த உடனே இந்த நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாகை சேர்த்துக்கோங்க. இது நம்ம பாகுப்பதம் செக் பண்ணிக்கிட்டு உருண்டை பிடிச்சோம்னா கையில் சுடும். பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நம்ம சுலபமாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். நல்ல பாகு நல்லா வற்றி, இது செக் பண்ண தேவை கிடையாது. பாகு நல்லா வற்றி நல்லா தளன்னு இந்த மாதிரி கொதித்து கெட்டி பதமாக வந்துடும். இந்த அளவு இருந்தால் போதும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்களா, நல்லா கொலன்னு வந்துடுச்சு. அதனால தான் நான் தண்ணி கம்மியாக உங்களுக்கு நான் சேர்க்க சொன்னேன். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். நல்லா இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம பொரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொட்டிட வேண்டியது தான். இது நம்ம ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். நல்லா எல்லா பக்கமும் கலந்து கொடுத்துடுங்க. அடுப்பு ஆன்லேயே தான் இருக்கணும், ஆஃப் பண்ண வேண்டாம். நல்லா எல்லா பகுதியிலையும் நல்லா கலந்து கொடுத்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. போதும், இந்த அளவு இருந்தால் போதும். அருமையான கார்த்திகை பொரி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.